இந்த என்னாமத்தின் புஸ்தகம் 16வது 17வது அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வாசிக்கும் பொழுது நம்ம வாசித்த வசனம் 17 அதனுடைய 9, 10 வாசிக்கும் பொழுது ஆரோனுடைய கோலை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆரோனுடைய கோலை குறித்து வாசிக்கிறோம். 16வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கோராகின் புத்திரர் இவங்க எல்லாம் ஒரு 250 பேர் தலைவரெல்லாம் சேர்ந்து வந்துட்டு மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் நின்று அவர்கள் பேசுகிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா 16வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையில சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனே தெரிந்து கொண்டாரோ அவனை நம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி அங்க வாசிக்கிறார். அங்கே நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இவங்கெல்லாம் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் வந்து சொல்றாங்க, உங்களை ஏன் நீங்க பெரிய ஆளா காட்டிக்கிறீங்க? ஆண்டவர் கூட்டங்கள் நடுவே இருக்கதானே செய்யறாரு, உங்களை மட்டும் ஏன் நீங்க ஸ்பெஷலா காட்டிக்கிறீங்க அப்படின்னு பேசும் பொழுதுதான் மோசை இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அல்லேலூயா. 250 தலைவர்கள் எழும்பி வந்து இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். மோசை அழைத்தது ஆண்டவர். ஆரோனை செலக்ட் பண்ணது ஆண்டவர். இவர்களுக்கு விரோதமாய் இந்த 250 பேர் வந்து நின்று கொண்டு இவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அவருடைய இருதயத்தை உடைக்கிற மாதிரி பேசுகிறார்கள். ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், மோசை கிட்ட சொல்லுகிறார், நீ என்ன செய் அப்படின்னா 12 கோள்களை தெரிந்தெடுத்துக்கொள். 12 கோத்திரம் இருக்கிறார்கள். 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோளை நீ வாங்கி அந்த கோள்களிலே அவருடைய பெயரை எழுதி அதை கொண்டு வந்து சாட்சி பெட்டிக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நீ வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அல்லேலூயா. 250 பேர் இவர்களுக்கு எதிராய் நின்று இவருடைய மனசை உடைக்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள். 250 பேர் நின்று இவர்களுக்கு விரோதமாய் தூசிக்கிறதாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, மோசே தான் எகிப்தில இருந்து இவர்கள் எல்லாவற்றையும் கூட்டி வந்தார். அல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது மோசேதான். மோசேதான் போய் பார்வோனுக்கு விரோதமாய் நின்னான். மோசேதான் அங்க அற்புத அடையாளங்களை செய்தான். இந்த மோசேதான் இந்த கூட்டங்கள் எல்லாத்தையும் அவன் வழிநடத்தி கொண்டு வந்தான். ஆனால் அதுல இந்த கோராகின் புத்திரர் அவங்க வேற யாரும் கிடையாது, மோசே கூட சேர்ந்தவர்கள் தான், அவனுடைய சொந்த பந்தங்கள் தான். 250 பேரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த மோசைக்கு விரோதமாய் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட பொழுது மோசையோட இருதயம் உடைந்தது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு தெரியாதவங்க அல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பேசும்பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும் அப்படின்னா உடையும். அல்லேலூயா. மற்றவங்க பேசிட்டா கூட நமக்கு பெருசா தெரியாது, புறஜாதிகள் பேசிட்டா கூட தெரியாது. ஆனா நம்ம கூடவே இருக்கிற கூட்டம் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, நம்மளை தூசிக்கும் பொழுது அது மாத்திரமல்ல, மோசையின் மூலியமா தான் அவங்க விடுதலையாக்கப்பட்டார்கள். அடிமையா இருந்தார்கள். கிட்ட 430 வருஷம் எகிப்தில இருந்தார்கள். 400 வருஷம் அடிமையா இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்ததே மோசே தான். அல்லேலூயா. 400 வருஷ பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்க வச்சதே மோசே தான். ஆனால் மோசே செய்த உதவியை மறந்து, மோசே செய்த எல்லா சப்போர்ட் எல்லாம் மறந்து இப்போ இதே மோசேக்கு விரோதமாய் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதே மோசைக்கு விரோதமாய் பேசும் பொழுது மோசையோட இருதயம் உடையுது. அவங்க சொல்றாங்க, நீ உன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிற, நீ உன்னை பெரிய ஆளா நீ உன்னை நீ பாக்குற அப்படின்னு சொல்லி இந்த மோசைக்கு விரோதமாய் அவங்க பேசின பொழுது மோசே அதை கேட்ட பொழுது அவன் முகம் குப்புற விழுந்து அவன் அழுகிறான். அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்து அழுகிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்கிறது அப்படின்னா அழ வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருடைய வார்த்தை நம்மளை ஒட்டைச்சி போடுகிறதா இருக்கிறது.
நிறைய பேருடைய வார்த்தை நம்மளை முகங்குப்புறா விழுந்து போக வைக்கிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் வந்து மோசேட்ட பேசுறாரு. மோசே, நீ என்ன செய் அப்படின்னா, இந்த 12 கோத்திரத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு கோள்களை வாங்கி அந்த கோள்களில் பேர் எழுதிய சமூகத்துல கொண்டு வந்து வை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வை, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்ட்டாரு. கவனிங்க, இவ மோசைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், மோசைக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். எல்லாமே மோசைக்கு விரோதமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மோசே ரொம்ப நெருக்கப்படுகிறார். மோசே செய்த தவறு சோதரம் அவர்கள் எல்லாத்தையும் விடுதலையாக்கி கூட்டு வந்தது. ஆண்டுகிட்ட சொன்னா, வேண்டாம் ஆண்டவரே, நான் போகல, வேற யாரையாச்சும் அனுப்புன்னு சொன்னார். ஆனா ஆண்டவர் தான் கட்டாயப்படுத்தி மோசே என்ன செஞ்சாரு, எகிப்துக்கு அனுப்புனார். நீ தான் போகணும் அப்படின்னாரு. மோசே சொன்னா, இல்ல ஆண்டவரே, நான் திக்குவாய், நான் மந்தனாவு, எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளந்தில் எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ தான் போகணும், நீ தான் என்ன செய்யணும், போகணும். ஸோ ஆண்டவர் மோசே போனா, இப்போ மோசைக்கு விரோதமாக தான் எல்லாம் நின்று பேசுறாங்க. நீ உன்னை பெரியாள்னு நினைக்கிற, உன்னை தெரியாதா, உன் ஃபேமிலி தெரியாதா, உன் குடும்பம் தெரியாதா, உன் காரியம்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமா பேசின உடனே மோசே உடஞ்சிட்டான். ஆனா ஆண்டவர் விடல. ஆண்டவர் என்ன செய்யல, விடல. ஆண்டவர் விடல. ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு கோலை வாங்கி கொண்டு வந்து வை, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதே போலதான் அந்த கோலை கொண்டு வந்து சாட்சி பெட்டிக்கு முன்பதாக வைக்கிறாங்க. 12 கோள்களையும் கொண்டு வந்து வைத்த பொழுது மறுநாள் மோசே 8வது வசனத்துல வாசிக்கிறோம், சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களையும் கொடுத்தது. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு பக்கம் 250 பேர் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 250 பேரும் தலைவர்கள், 250 பேரும் மோசையின் மூலியமா நன்மையை பெற்றவர்கள். இந்த 250 பேரும் மோசையை அழ வைக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த 250 பேருக்கு மத்தியில ஆண்டவர் மோசை கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசைக்கு விரோதமாய் நின்ன கூட்டம், மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்த கூட்டம், மோசையை அள வைத்த கூட்டம், மோசையை தூசித்த கூட்டம், இந்த கூட்டத்துக்கு மத்தியில கர்த்தர் மோசையோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு விரோதமாய் நிற்கிற கூட்டங்களுக்கு மத்தியில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. ஆமென். விரோதமாய் நின்னது மாத்திரமல்ல, இங்கே மோசையை மிகவும் நெருக்குகிறார்கள். மோசே சுற்றிலும் இருந்து ஸ்தோத்திரம் மோசையை ரொம்ப நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆரோனை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நெருக்கத்தை பார்க்கிறவராய் இருந்தார். இன்னைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற நெருக்கங்கள், ஸ்தோத்திரம், நான் இப்படி சொல்றேன், ஸ்தோத்திரம், சாட்சியின் பெட்டியின் முன்னாடி கொண்டு போய் இந்த 12 கோள்களையும் வைத்திருக்கிறார்கள். இந்த 12 கோள்களுக்கு நடுவுலதான் ஆரோனுடைய கோலும் இருந்தது. இந்த கோளை சுற்றிலும் மீதம் 11 கோள்கள் இருக்கிறது. இந்த 11 கோள்களும் இந்த ஆரோனுடைய கோல் தளிர்க்க விடாமல் எத்தனையோ தடைகளை கொண்டு வந்திருக்கலாம், நெருக்கி இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த ஆரோனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரவிடாதபடிக்கு தடையாய் நின்றிருக்கலாம். ஸ்தோத்திரம். எத்தனையோ எதிர்ப்புகளை கொண்டு வந்திருக்கலாம், நெருக்கங்களை கொண்டு வந்திருக்கலாம், எத்தனையோ உபத்திரவங்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் ஆரோனுடைய கோலை துளிர்க்க வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கு விரோதமா எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும், எத்தனை வேதனைகள் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் நின்னாலோ, எத்தனை பேர் நம்மளை காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் ஒட்டச்சாலோ, நம்ம கிட்ட நன்மைகளை வாங்கி கொண்டு நமக்கு விரோதமாய் நின்னாலோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களின் மத்தியில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வேற கூட்டங்கள் அல்ல, கூட நின்ன கூட்டம் தான், கூட இருக்கிற கூட்டம் தான். ஆமென் ஸ்தோத்திரம். நெருக்கி கொண்டிருக்கிறது கூட நின்ன கூட்டம் தான், எதிராய் நிற்கிறது கூட நின்ன கூட்டம் தான், அள வைக்கிறது கூட நின்ன கூட்டம் தான், முறுமுறுக்கிறது கூட நின்ன கூட்டம் தான், முகக்குப்புற விழ வைத்தது கூட நின்ன கூட்டம் தான், மனச காயப்படுத்தினது கூட நின்ன கூட்டம் தான், இருதயத்தை ஒட்டைச்சது கூட நின்ன கூட்டம் தான். ஆமென். வேதனைப்படுத்தினது கூட நின்ன கூட்டம் தான். ஆமென். புறக்கணித்தது கூட நின்ன கூட்டம் தான். வளர்ச்சியை தடுத்தது கூட நின்ன கூட்டம் தான். மாற்றங்களை தடுத்தது கூட நின்ன கூட்டம் தான். வளர விடாதபடிக்கு தடையாய் நின்னது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜெப நாட்கள்ல நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். அந்த நெருக்கத்தில் இருந்து, அந்த உபத்திரவத்தில் இருந்து, அந்த வேதனையில் இருந்து, அந்த அழுகையில இருந்து, அந்த நெருக்கத்தில் இருந்து, ஆமென், உன்னை சுற்றிலும் இருக்கிற, ஆமென், உனக்கு விரோதமாய் நிற்கிற அந்த கூட்டத்தில் இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறத நிரூபித்து காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களை அழ வைக்கிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களை தூசிக்கிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களை நெருக்குகிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்க வளர்ச்சியை தடுக்கிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில ஆமென் சில அடையாளங்களை கொடுத்து, சில மாற்றங்களை கொடுத்து, அந்த நெருக்கத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிற, அந்த வேதனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர போகிற. ஆமென் சோதரா, உன் கூட்டமே உனக்கு விரோதமாய் நிக்கலாம், உன் குடும்பமே உனக்கு விரோதமாய் நிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் மத்தியில நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். நெருக்கங்கள், வேதனைகள், ஆமென் சோதரம், அழுகை, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது, தாள விழுந்து கிடக்கிறது, நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். வளர்ச்சியை வரவிடாமல் தடுக்கிறது. ஆமென் சோதரம், அதன் மத்தியில் இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இங்கே வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனுடைய கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவன் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நெருக்கத்துல இருந்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு ராத்திரி அந்த நெருக்கத்துக்குள்ள, அந்த வேதனைகளுக்குள்ள, ஆமென், மற்ற கோள்களுக்கு நடுவே இந்த ஆரோனுடைய கோலும் இருந்தது, இந்த செலக்ட் பண்ணப்பட்டவனும் இருந்தான். ஆமென். சுற்றி இருக்கிற இந்த 11 கோள்களும் அதை நெருக்கி கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதுல வருகிற மாற்றத்தை, அதுல வருகிற விடுதலைய இந்த 11 கோள்களும் தடுக்க முடியல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்லுகிற காரியம்? மொத்தம் 12 கோள்கள் தேவனுடைய சமூகத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆனா இந்த 12 கோள்கள் இருந்தாலும் அதுல தேவன் ஒரு கோல் என்ன செய்கிறார்? செலக்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செலக்ட் பண்ணுகிற உன்னுடைய கோல் துளிர்க்கும். இந்த கோல் துளிர்ப்பதற்கு விரோதமாய் இந்த 11 கோள்களும் அதை நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிற அந்த கோல்ல வருகிற தளிர்வ அல்லது துளிர்வ யாராலையும், இந்த 11 கோள்களாலையும் தடுக்க முடியல. பக்கத்துல தான் இருந்தது, நெருக்கி கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த தளிர யாராலையும் தடுக்க முடியாதது போல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த ஜெப நாட்கள் சில தளிர்வ, சில மாற்றங்களை, சில அற்புதங்களை செய்கிறத உங்களை சுற்றி இருக்கிற நபர்களால, உங்களை சுற்றி இருக்கிற கூட்டங்களால, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்களால, உங்களை உடைச்சு கொண்டு இருக்கிற காரியங்களால அதை தடுக்க முடியாது. ஆமென் சகோதரர், அதை தடுக்க முடியாது. காரணம், தளிரை கொண்டு வருகிறவர் ஆண்டவர், மாற்றங்களை கொண்டு வருகிறவர் ஆண்டவர், ஆமென், விடுதலைகளை கொண்டு வருகிறவர் ஆண்டவர். எத்தனை
எத்தனை பேர் நெருக்கி கொண்டு இருந்தாலோ, எத்தனை பேர் தடுத்து கொண்டு இருந்தாலோ, எத்தனை பேர் எதிராய் நின்றாலோ, எத்தனை பேர் வளர்ச்சிக்கு விரோதமாய் நின்றாலோ, உங்களுக்குள்ள இருந்து வருகிற அந்த மாற்றத்தை, அற்புதத்தை எந்த கூட்டமும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. கூட நிற்கிறவர்களா இருந்தாலும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இப்ப இருக்கிற நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாத, உனக்கு விரோதமா பேசுகிறத பார்த்து பயப்படாத, உன்னை தூசிக்கிறத பார்த்து பயப்படாத, உன்னை அள வைக்கிறத பார்த்து பயப்படாத, உன்னை நெருக்கிறத பார்த்து பயப்படாத. ஆமென் ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமா எதிராய் நிக்கிறத பார்த்து பயப்படாத, உன் வளர்ச்சியை தடுக்கிறத பார்த்து பயப்படாத, உன்னை வேதனைப்படுத்துகிறத பார்த்து பயப்படாத. ஆமென். உனக்குள்ள இருந்து சில தளிர்வு, சில மாற்றங்களை, சில விடுதலைகளை நான் கொண்டு வர போகிறேன். நான் கொண்டு வர போகிறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஸ்தோத்திரம், இந்த கோலை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கொண்டு போய் வைத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த கோல் வைக்கப்பட்டது அப்படின்னா கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல், 10 கட்டளைகள், ஆமென் ஸ்தோத்திரம், மன்னா, இந்த 3 எங்க இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நெருக்கத்துக்குள்ள, இந்த பாடுகளுக்குள்ள, இந்த வேதனைகளுக்குள்ள இந்த கோல் இருந்தது. ஆனா இப்ப அதே கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவனுடைய மகிமைக்குள்ள போய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பாடுகள் அனுபவிச்ச, வேதனை அனுபவிச்ச, கண்ணீர் அனுபவிச்ச, முகங்குப்புற விழுந்து கிடந்த, நீ அழுத, அவன் உன்னை ஒட்டைச்சாங்க, உன் கூட்டமே உன்னை ஒட்டைச்சிச்சு. இப்ப அதே கோலை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்து விட்டா. இப்ப இந்த கோல் தேவனுடைய மகிமைக்குள்ள, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, மற்ற கோள்களால வர முடியாத தேவ மகிமைக்குள்ள இந்த கோலை கொண்டு போய் தேவன் வைத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கோலை இப்ப மற்ற கோள்களால தொட முடியல. இப்ப இந்த கோல் எங்கெல்லாம் போகிறதோ அங்க விடுதலை, இந்த கோல் எங்கெல்லாம் போகுதோ அங்க அற்புதம், இந்த கோல் எங்கெல்லாம் போகுதோ அங்க வெற்றி, இந்த கோல் எங்கெல்லாம் போகுதோ அங்க மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வேதனை கண்டு நீ பயப்படாத, இந்த நெருக்கங்களை கண்டு பயப்படாத, இந்த உபத்திரவங்களை கண்டு பயப்படாத. இவைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. இவைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கோல் தான் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோல் இப்ப நெருக்கம் இல்ல, இந்த கோலுக்கு இப்ப கண்ணீர் இல்ல, இந்த கோலுக்கு இப்ப வேதனை இல்ல. இப்போ இது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவனுடைய சமூகத்துக்குள்ள, ஆமென், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. கவனிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் தான் வர முடியும். அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை தான் வர முடியும். ஆனா இந்த நெருக்கப்பட்ட இந்த கோல், வேதனைப்பட்ட இந்த கோல் இப்போ எப்பொழுதும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல, தேவ மகிமை வெளிப்படுகிற இடத்துல, தேவன் பேசுகிற இடத்துல இந்த கோல் எப்பொழுதும் அது நிரந்தரமாய் இருக்க ஆரம்பித்தது. சொல்லுகிறா, நீ படுகிற வேதனை அவருக்கு தெரியும், நீங்க படுகிற காமேஸ்வரம் பாரங்கள் அவருக்கு தெரியும், உங்க நெருக்கங்கள் அவருக்கு தெரியும், உங்க கண்ணீர் அவர்களுக்கு தெரியும், உங்க கூடவே நிக்கிற கூட்டம் உங்களுக்கு எதிராய் நிக்கிறது அவருக்கு தெரியும். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். ஆமென். சொந்த கூட்டமே, சொந்த ஜனமே, ஆமென், கூட இருக்கிறவர்களை எதிராய் நிக்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேச
தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த மகிமைக்குள்ள ஆமென் நான் உன்னை கொண்டு போய் வைப்பேன். இனி ஒருவனை உனக்கு விரோதமாய் ஆமென் சோதர பேச முடியாது, ஒருவனை உனக்கு விரோதமாய் தூசிக்க முடியாது, ஒருவனை உனக்கு விரோதமாய் ஆமென் சோதர நிற்க முடியாதபடிக்கு இப்ப ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கட்டளை இடுகிறார், சில விடுதலைகளை கட்டளை இடுகிறார், சில அற்புதங்களை கட்டளை இடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் ஆமென் இருக்கிற காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம், துவண்டு போக வேண்டாம், உடைஞ்சு போக வேண்டாம். உங்களுக்காக ஒரு மகிமை காத்திருக்கிறது, உங்களுக்காக ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது, உங்களுக்காக ஒரு மாற்றம் காத்திருக்கிறது. அவர் அதற்குள்ளாக உங்களை கொண்டு போக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எந்த கோலுக்கு விரோதமாய் எல்லாரும் பேசினாங்களோ, எந்த கோலுக்கு விரோதமாக எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒட்டைச்சாங்களோ, எந்த கோளுகளுக்கு விரோதமா எந்த கோலுக்கு விரோதமாய் நின்னாங்களோ, எந்த கோலை நெருக்குனாங்களோ, எந்த கோலை வளர்ச்சி தடுத்தாங்களோ, இப்ப எல்லாரும் பிரச்சனைனா இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் தேடி போறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு வந்தா வெற்றி உண்டு, இந்த உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு வந்தா மாற்றம் உண்டு சொல்லி இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி தேடி போறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களை நெருக்கினவர்கள், உங்களை தடுத்தவர்கள், அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். இவர்கள் ஜெபித்தா மாற்றம் உண்டு, இவர்கள் ஜெபித்தா விடுதலை உண்டு, இவர்கள் ஜெபித்தால் அற்புதம் உண்டு, இவர்கள் ஜெபித்தா மாற்றங்கள் வரும், இவர்கள் ஜெபித்தா என் சூழ்நிலை மாறும், இவர்கள் ஜெபித்தா எனக்கு ஒரு வெற்றி உண்டு என்று சொல்லி உங்களை தேடி வரத்தக்கதா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, அவர்தாமே ஆமென் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால, ஆமென் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால ஆமென் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயோ சில நெருக்கங்கள், சில வேதனைகள், சில கண்ணீர்கள், சில அவமானங்கள், சில தடைகள் ஆமென் எல்லாம் வந்தது எதற்காக தெரியுமா? அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக தான் கர்த்தர் இந்த 13வது நாள்ல ஆமென் அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென் நீங்க படுகிற நெருக்கம் அவருக்கு தெரியும், நீங்க படுகிற வேதனை அவருக்கு தெரியும், உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் இந்த நெருக்கத்தின் மத்தியில இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென் நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென் கூடவே நின்று நெருக்கிக் கொண்டு இருந்தாலும், கூடவே நின்று தடுத்துக் கொண்டு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வருகிற மாற்றத்தை, அடையாளத்தை, விடுதலையை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவனும் தடுக்க முடியாது, ஒருவனும் தடுக்க முடியாது. எஸ்லா ஒருவனும் தடுக்க முடியாது. ஆமென். ஆரோனுடைய கோல், எஸ் ஜீசஸ், ஆரோனுடைய ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல, எஸ்லா ஆரோனுடைய கோல்ல ஆமென் மாற்றங்கள் வந்தது போல, ஆமென் ஸ்தோத்திரம். ஆரோனுடைய கோலை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சது போல இன்னைக்கு இந்த நெருக்கத்துல இருந்து ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உபத்திரவத்துல இருந்து, இந்த வேதனையில இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்து அவருடைய மகிமைக்குள்ளாக வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நெருக்கத்தின் காலம் முடிந்தது, அவமானத்தின் காலம் முடிந்தது, கண்ணீரின் காலம் முடிந்தது, வேதனையின் காலம் முடிந்தது, உபத்திரவத்தின் காலம் முடிந்தது. இப்போ தேவனுடைய மகிமைக்குள்ள, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற காலம். இத ஒருவனை தடுக்க முடியாது, இத ஒருவனை மாற்ற முடியாது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வைத்து, அவருடைய சமூகத்தில் வைத்து உங்களை பாதுகாக்கிற காலம். எப்படி உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த ஆரோனுடைய துளி
துளிர்த்த கோலை வைத்து தூதர்கள் பாதுகாத்தார்களோ, தேவ சமூகத்தில் வைத்து பத்திரமாய் பாதுகாத்தார்களோ, அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் வைத்து உன்னை பாதுகாக்கிற காலம் வந்து விட்டது. தூதர்களுடைய பாதுகாக்கிற காலம் வந்து விட்டது. நெருக்கங்கள் தொட முடியாது, வேதனைகள் தொட முடியாது, கண்ணீர் தொட முடியாது, தடைகள் தொட முடியாது, பரிசு தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. அப்படிப்பட்ட சில மாற்றங்களுக்குள்ள நான் உன்னை கொண்டு போகிறேன். விரோதமாய் நிற்கிற கூட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். விரோதமாய் பேசுகிற கூட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். இது அவர் அந்த கூட்டங்களுக்கு நடுவே, அந்த நெருக்கங்களுக்கு நடுவே இருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறா. அவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறா. ரீபாபா ஷாட்டா ராகா தூடா பாலா பாலாபா, அவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறா. ஆமென். அவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறா. மற்ற ஆமென் கோள்கள் தேவ சமூகத்தில் இருந்து வெளியே கொண்டு போகப்பட்டது, தேவ சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டது. ஆனா இந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம்தான் தேவ சமூகத்தில் அது ஏற்றெடுக்கப்பட்டது போ, அது பிரித்தெடுக்கப்பட்டது போ, அது தேவன் விரும்பினது போ. இன்றைக்கு அவர் உன்னை விரும்பி இருக்கிறார், அவர் உன்னை நேசித்திருக்கிறார், அவர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நிற்கும்படி, அவருக்காக நிற்கும்படி அவர் உங்களை சேர்த்துக் கொண்டார். நெருக்கத்தின் மத்தியில இருந்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மகிமைக்குள்ள வந்தது போ. இந்த 13வது நாள் அவர் சில மாற்றங்களுக்குள்ள, சில அடையாளங்களுக்குள்ள, சில விடுதலைகளுக்குள்ள அவர் உங்களை கொண்டு போகிறார். அப்படியே எல்லாம் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆமேன் ஆமேன். இந்த 13வது நாள் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். நான் நெருக்கத்தின் மத்தியில தான் இருக்கிறேன், நான் வேதனையின் மத்தியில தான் இருக்கிறேன். ஆமேன். சூரியன் எனக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டம் ஆமேன் இருக்கிறது, என்னை தடை பண்ணுகிற கூட்டம் இருக்கிறது, என் வளர்ச்சியை தடுக்கிற கூட்டம் இருக்கிறது, ஆமேன். என்ன உடைக்கிற கூட்டம் இருக்கிறது, என்ன அள வைக்கிற கூட்டம் இருக்கிறது. எப்போதும் என் கூடவே இருந்து என்ன ஆமேன் நெருக்கி கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கிறது, வளர்ச்சியை தடுக்கிற கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் 13வது நாள்ல சொல்லுகிறார், அந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிற நீ, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கூட்டத்தின் நடுவே இருக்கிற நீ, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென். சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வந்து, ஆமென் ஸ்தோத்திரம், சில விடுதலைகளை அவர் கொண்டு வந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. சில மாற்றங்கள் வரப்போகிறது, சில விடுதலைகள் ஆமென் ஆமென் வரப்போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். சில விடுதலைகள் வரப்போகிறது, சில தளிர்கள் வரப்போகிறது, மற்றவர்களுக்கு வராத சில தளிர்கள், மற்றவர்களுக்கு வராத சில மாற்றங்கள், மற்றவர்களுக்கு வராத சில அற்புதங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த 13வது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட போகிறது. ஆமென். மற்றவர்களுக்கு கிடைக்காத சில மாற்றங்கள், ஆமென், கூடவே இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத சில விடுதலைகள், ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகிறது. Yes Lord, yes Lord, yes Lord. Amen, 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 amen. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கைக்கொண்டபடியினா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நெருக்கங்கள் உண்மைதா, வேதனைகள் உண்மைதா, கண்ணீர் உண்மைதா, கவலைகள் உண்மைதா, ஆனாலும் அதன் மத்தியிலேயோ ஆமென் ஸ்தோத்திரம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்த படியினா உனக்காக ஒரு திறந்த வாசல், உனக்காக ஒரு திறந்த வாசல், உனக்காக ஒரு திறந்த வாசல். ஆமென். அது இப்போதே உண்டாகிறது, அது இப்போதே உண்டாகிறது, அது இப்போதே உண்டாகிறது, அது இப்போதே உண்டாகிறது. ஆமென், 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 ஆமென். அது இப்பொழுதே, அது இப்பொழுதே, அது இப்பொழுதே, அது இப்பொழுதே, அது இப்பொழுதே உண்டாகிறது. ஆமென், ஆமென், ஆமென். வசனம் சொல்லுங்க,
சொல்லுகிறது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையோ, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையோ, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியாக நீ நிற்கிறதையோ நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். சாத்தானின் நடுவிலையோ, சாத்தான் குடிகொண்டிருக்கிறதுக்கு நடுவிலையோ, எப்படி இந்த 11 கோல்களுக்கு நடுவே 6 கோல் இருந்ததோ, அதே போல உன்னை சுற்றிலும் சாத்தானின் கூட்டம் இருந்தது. அதன் நடுவிலோ நீ எனக்காக நின்னபடியினா, நீ எனக்காக நின்னபடியினா, நீ எனக்காக நின்னபடியினா, இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு தளி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு திறந்த வாசல், உங்களுக்கு முன்பாக மறுதளித்த கூட்டம், உங்களுக்கு முன்பாக நின்ன கூட்டம், இன்னைக்கு அது ஸ்டாப் ஆகுது. அதை இன்னைக்கு ஆண்டவர் நிறுத்துகிறார். கோராகின் வாய்களை இன்னைக்கு அடைச்சு போடுகிறார். மனுஷனின் வாய்களை இன்னைக்கு அடைச்சு போடுகிறார். இத 13வது நாள், இத 13வது நாள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டம் அது நிற்கப்படுகிறது, அது புறக்கணிக்கப்படுகிறது, அதனுடைய வாய் அடைக்கப்படுகிறது. இந்த 13வது நாள்ல ஒரு அபிஷேகம், ஒரு விடுதலை, ஒரு மாற்றம் வருகிறது. Raba kaduda laba raba shata laga raba laba laba rishya karibia karaba laba laba. ஆமென் ஆமென் ஆமென். நெருக்கின கூட்டம் விலகி போகிறது, நெருக்கின கூட்டம் விலகி போகிறது, நெருக்கின கூட்டம் விலகி போகிறது, நெருக்கின காரியம் விலகி போகிறது, வேதனைப்படுத்துற காரியம் விலகி போகிறது, உடைச்ச காரியம் விலகி போகிறது, அள வைத்த காரியம் விலகி போகிறது, வேதனைப்படுத்துற காரியம் விலகி போகிறது, நெருக்கின காரியம் விலகி போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த 13வது நாள் நான் உன்னை எனக்காக செலக்ட் பண்ணி உன்னை என் சமூகத்தில் எடுத்துக்கொண்டு உனக்கு விரோதமாக நின்ன கூட்டத்தை நான் புறக்கணித்து போடுகிறேன், நான் புறக்கணித்து போடுகிறேன், நான் புறக்கணித்து போடுகிறேன். ரபா ஷாடா லது ரபா கரபலா பலபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். அவர் அவருடைய சமூகத்துல உங்களை செலக்ட் பண்ணிட்டு, உங்களை செலக்ட் பண்ணிட்டு, எஸ் லார்ட், எனக்காக நீ நின்னல, எனக்காக வேதனைப்பட்ட, எனக்காக அவமானப்பட்ட, எனக்காக காயப்பட்ட, எனக்காக கண்ணீர் வடிச்ச, எனக்காக எத்தனை அவமானங்களை சந்தித்து இருக்கிறார். நான் எப்படி உன்னை புறம்பே தள்ளுவேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன். எத்தனை வேதனைகள் மத்தியில் எனக்காக நின்னத என் கண்ணை பார்க்கவில்லையா? நீ வேதனைப்பட்டதை நான் பார்க்கவில்லையா? நீ அழுததை நான் பார்க்கவில்லையா? நீ உடைஞ்சதை நான் பார்க்கவில்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே எனக்காக பக்தி வைராக்கியமா நிற்கும் போது நான் உனக்காக நிற்க மாட்டேனா? நான் உனக்காக நிற்க மாட்டேனா? நான் உனக்காக நிற்க மாட்டேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக நிற்பேன், நான் உனக்காக நிற்பேன். ராசத்தா லக துரபல கரபலபா.